இந்த நாள் ஆஃபீஸ் நல்ல மாதிரியே தான் போச்சு. ஈவினிங் வந்து தலைவரே வந்துட்டார் என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ அவரோடவே அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன். கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டேன். அதனால தான் சன்லைட்லாம் இருக்குது. இப்படி ஆட்டும்போது தான் என்னோடய சின்ன முடி எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி மார்னிங் வந்து அந்த முடியை பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணதுனால ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்புறம் பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட் வேலையாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். அவர் என்னை விட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிட்டார். நைட்டு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, எங்கள் அம்மா என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். டே ஃபுல்லாக தனியாக இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்ருப்பேன். ஏதாவது கஷ்டம்னா போய் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். காலையில் எழுந்துனே அம்மா எழுந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் எழுந்திரிப்பேன். தெரியல, அவங்க இருக்கும்போது இவ்வளோ அட்டாச்சாக இருந்தேன் நான். ஆனால் இல்லாதப்போ ரொம்பவே அட்டாச்சு. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பசிச்சுதா, சரி தோசை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு சாம்பார் வச்ச சாம்பார் அப்படியே இருந்தது. அதை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றி நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பசங்க வரதுக்கு லேட் ஆகும். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செந்தில் வரப்போ அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் போட்டு நான் தோசையை சாப்பிட்டேன். தோசை கூட வந்து சேப்பங்கிழங்கு செஞ்சுருந்தேன். அது நல்லா மொறு நல்லா இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, மீதி இருந்துச்சு. அதையுமே அப்படியே வச்சு ஒரு பீஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் ஆகிடுச்சா, பசங்க வர நேரம் ஆகிடுச்சு. பசங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க. பசங்க வந்து சூப்பராக டியூஷனில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டியூஷன் பாப்பா எனக்கு சொன்னிருந்தாங்க. கேட்குறதுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னா பசங்க எங்கே போனாலும் நல்லாவே படிப்பாங்கள்ல, அதனால். அப்புறம் வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்னதுனால மதியம் வச்ச சாதமே மீதி இருந்தது. சாம்பாரும் இருந்துச்சு. சாதம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அதனால் சாதத்தில் சாம்பார் போட்டு அப்படியே பிணைஞ்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அந்த சேப்பங்கிழங்கு இருந்துச்சுல, அதை தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. அதை நான் சொன்னால முன்னாடியே, நான் ஊட்டி விட்டால் என்ன சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. அவங்களா சாப்பிடும்போது தான் அது கஷ்டம். சாப்பிட்றது ரொம்ப சிரமப்படுவாங்க. வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் அழகாக ஊட்டி விட்டுட்டேன். சாப்பிட்டுட்டாங்க. கேமரா சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சா, அதனால் லைட்லாம் வச்சு எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா ஏதோ செட்டிங்ஸில் கோளாறு பண்ணிட்டேன்னு எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் மாற்றினேன். அப்போ பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் கிளாஸில் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே தலைவருமே வந்துட்டார். சரி அவருக்குமே தோசை ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவருக்குமே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே தோசையும் சாம்பாரும் வச்சு அவங்களுக்குமே கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. அப்புறம் தலைவர் வரும்போது நாளைக்கு தேவைன்னு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார். அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றத நான் காமிக்கிறேன். அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து இதை வந்து சிப்ஸு, ஆனியன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெங்காய ரிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச அந்த பொட்டேட்டோ சிப்ஸில் லேஸ் மாதிரி ஒரு ஐட்டம்ஸ், அது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் அந்த பேட் வத்தல், அதுக்கப்புறம் இன்னொரு பொட்டேட்டோ சிப்ஸு காரம் இல்லாமல் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் ஊர்லேருந்து மாமா வந்திருந்தாங்க, என் தாய் மாமா. அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என்னென்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யார் கெஸ்ட் வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம மாமா, நம்ம அம்மா வீட்டு சைடு கெஸ்ட்டு, நம்ம அந்த மாதிரினா அவங்களுக்கு தெரியும் நமக்கு எது பிடிக்கும், என்ன தேவைன்ட்டு. அது மாதிரி எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவு, ஸ்வீட்டில் பால் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் இந்த கட்டக்கராசு, இந்த முறுக்கு, ரஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ரெகுலராக வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் அவங்களாம் வாங்கிட்டு வந்து தரும்போது அதோட மதிப்பே வேறு இல்லை. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுமான்னு சொல்லுங்கள். தலைவர் இப்போ ரீசெண்டாக செஞ்சிட்ருக்க வேலை இதுதான். தேக்கு மரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு ஃபர்னிச்சர் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.